ஹலோ. இன்னைக்கு மாலையபட்ச டிஃபன் வகைரால பச்சரிசி துவரம்பருப்பு போட்டு ஒரு தோசை ஒன்று வாத்து காட்டலான்னு இருக்கேன். இதை நீங்க காலம்பரை எழுந்த உடனே ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு கையோட அரைச்சி வச்சிருக்கோம். அரைச்சி வச்சுட்டா எப்படி 7 மணி போல ஆகாரம் எடுத்துக்க போறோம் இல்லையா? அப்ப அதை வாத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. நல்லா கொஞ்சம் மாவு பொங்கி வந்துடுறது அதுக்குள்ளே. இப்ப வெயில் நல்லா அடிக்கிறது பாருங்க, அப்ப சரியா இருக்கு வாக்குறதுக்கு. இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன். இந்த ஆழாக்கால ஒரு ஆழாக்கு கோபுரமா நான் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க மாவு பச்சரிசி, ரேஷன் அரிசி, சாப்பாட்டு அரிசி எது ஒன்னாலும் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு காலுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்ப இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா நைஸா மிக்சிலேயே கூட அரைச்சுக்கோங்க. மட்டா பண்ண போறா நிறைய பண்ண போறவா கிரைண்டர்ல ஒன்னா அரைச்சுக்கோங்க. அப்புறம் உப்பை போட்டு கலந்து வச்சிருக்கோம். வச்சாக்க இதை பாருங்க, இந்த மாதிரி இருக்கு மாவு. இப்பயே எனக்கு பொங்கி வந்து காலம்பரை அரைச்சேன். இப்போ மணி 2, அதுக்குள்ளே எவ்வளோ பொங்கி வந்துருக்கு பாருங்க. இதே கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு நல்லா. இப்போ இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பரங்கிக்காய் தொகையில் அரைக்கலான் இருக்கேன். அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த பரங்கிக்கால இது பாருங்க, இந்த உள் பார்ட் இருக்கு இல்லையா, இது முன்னெல்லாம் குடல்னு சொல்லுவா. இந்த பகுதியை இது பாருங்க, இதுல இருந்து நான் கட் பண்ணி இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல சீடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பரங்கிக்காய் விதை ரொம்ப எலசா இருந்தா வச்சுக்கோங்க, இல்லாட்டா அதை எடுத்துருவோம். நான் எடுத்துட்டேன் அதெல்லாம். அப்புறம் கொஞ்சோண்டு பரங்கிக்காய் ஒரே ஒரு சின்ன ஒரு 1/4 பீஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் இதான். அப்புறம் இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க, பெருங்காயம், ஒரு சின்ன புளி, கோலி குண்டு அளவு புளி, 2 சிகப்பு மிளகா, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சையா போட போறேன் இந்த கொத்தமல்லியை, தேவையான அளவு உப்பு, தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு. இதுதான் தேவை. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு வானலியை போடுவோம். இப்போ வானலி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். பெருங்காயத்தை முதல்ல போட்டுடணும். அப்புறம் புளி, அப்புறம் இந்த 2 மிளகா வத்தல், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு தனியா போட்டிருக்கேன். போதும். இப்போ இது வறுபட்டு எடுத்து விடுறேன். அடுத்து இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும். ஏன்னா இந்த பரங்கிக்காய் வதங்கணும் இல்லையோ, ஃபர்ஸ்ட் அந்த காயா இருக்கிறது போட்டுப்போம். ஒரு விரட்டிட்டு அப்புறம் அந்த உள்ள இருக்க அந்த பார்ட்டை எடுத்தோம் இல்லையா, அது போட்டுப்போம். கொஞ்சம் எண்ணெயை விட்டாதான் நல்லா வதங்கும். இப்போ பரங்கிக்காய் குடல் உள்ள இருந்தது எடுத்தோம் இல்லையா, அது போட்டுப்போம். இந்த தக்காளி ஒன்று அதையும் போட்டு இதை நல்லா வதக்கி. இதுலயே கொஞ்சம் உப்பை போட்டோன்னா சுருளை வதங்கிடும். அதெல்லாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். வதங்கின உடனே உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, நல்லா சுருளை வதங்கி எடுத்து போகுது. இதை அணைச்சுறேன் நான் அடுப்பை. இப்போ இது ஆறின உடனே அரைக்க போறேன். இப்போ இதை அரைக்க போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மிளகா வத்தல், புளி, பெருங்காயம், இந்த பருப்பை பிப்பர் மோட்ல ஒரே ஒரு திருப்பின்னு வரேன். இப்போ இந்த பரங்கிக்காவை இதில் போட்டுறேன். இதில் ஆல்ரெடி பரங்கிக்காயில் உப்பை போட்டுட்டேன் நான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அப்புறம் இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது பச்சையா அப்படியே போட்டுடலாம், மணமா இருக்கும். இப்போ இந்த சட்டியை பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்ல மணமா இருக்கு. இந்த கொத்தமல்லி விதை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டது நல்ல மணம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கொஞ்சோண்டு போட்டுப்போம். அப்புறம் உளுத்தம்பருப்பு 2. கடுகு வெடிச்சு விடுத்தோம். இதை எடுத்து சட்னியில் கொட்டிடுவோம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுருவோம். அவளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி. கெட்டியா இருந்தால் கெட்டியா வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஜலம் உள்ளான ஜலம் விட்டுக்கோங்க. சட்னி ரெடி. இப்போ தோசை வாக்கலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியா வரும் இந்த தோசை. நல்ல துவரம் பருப்பு வாசனை வரும். நான் மெலிசா வச்சிருக்கேன். தடிமனா வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் சைஸை சின்னதாக்கின்னு கொஞ்சம் தடிமமா வாத்துக்கோங்க. தோசை 2 தோசை வாத்திருக்கேன் பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. சுட சுட சாப்பிடுங்க. எதையுமே சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த துவரம் பருப்பு தோசைய அந்த பரங்கிக்காய்
சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஈஸியா காலம்பரம் ஊற வச்சு அரைச்சி ராத்திரி வாத்துக்கலாம், பலகாரத்துக்கு உகந்ததா இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீங்களாம் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.